துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். நிலையான ஒரு ராசி, நீதி நேர்மைக்கு ஆள்படக்கூடிய ராசி, வாதம் விவாதங்களை வந்து பாருன்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி, அன்பு ஒண்ணுக்குத்தான் ஏங்கும், அதிகாரத்துக்கு எமனே வந்தாலும் அதை வந்து பாருன்னு சொல்லக்கூடிய தருணமுடைய ராசி. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு சில ஜாதகர்களுக்கு திருமண தடையே ஏற்படும். 2 தாரத்து தோஷமும் நடக்கும், 3 தாரத்து தோஷமும் நடக்கும். அப்ப அம்மா இல்லாம மாமியார், அந்த மாமியார் வீட்டு வழியில தாரத்துல நீங்க ஏமாற்றம் நடந்ததுனால உங்க மேல ஏவலை ஏவி விட்டுருவாங்க. இவனுக்கு கல்யாணமே நடக்கூடாது, சாபம் விட்டுருவாங்க. இவன் குடும்பம் விளங்கக்கூடாது, இவன் விளங்கக்கூடாது, இவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடணும்கிட்டு சாபத்துக்கு விட்டனால உங்க வாழ்க்கை சின்ன பின்னமா. துலாம் ராசிக்கார பெண்கள் தான் பாவம். ஒரு வழியா கல்யாணம் காட்சி முடிச்சிட்டா கூட கால தாமதமா குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் துலாம் ராசிக்கார பெண்களுக்கு இருக்கு. அப்படி கால தாமதமா திருமணம் நடந்து குழந்தை குட்டி இல்லாதனால உங்களை டிவைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களை பிரிக்க பார்ப்பாங்க உங்க மாமியார். அதனால துலாம் ராசிக்கார பெண்களுடைய மாமியாரு உங்களுக்கு தேவையில்லாத இடையூறு பண்ணுவாங்க. இது விதி. சிவாய நம. வணக்கம், நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். கேம் சேஞ்சர் லுக் பார்த்திருக்கிற சேனல் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புது டாபிக் என்னன்னா, இந்த ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் எப்ப தோன்றுறாங்க, துரோகிகள் எப்ப தோன்றுறாங்க, இந்த துரோகிகளும் எதிரிகளும் சேர்ந்து இந்த ராசிக்காரர்களுக்கு எந்த வயசுல சூனியம் பண்றாங்க, இந்த சூனியம் பண்றனால அந்த ராசிக்காரர்களுக்கு ஆகக்கூடிய வினை முதல்ல நோய், உள்ளுறுப்புகள் டேமேஜ், ஹார்ட், லிவர், கிட்னி இப்படி டேமேஜ் ஆகுறது, அடிபடுறது, கை கால் உடையிறது, இடுப்பு எலும்பு உடையிறது, ஆக்சிடென்ட் ஆகுறது, இப்படி நோய்க்கு எந்தெந்த வயசுல விரயம் பண்ண வைக்கிறாங்க. இதனால இவங்களுக்கு என்ன லாபம்? உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தன்மை, போராம அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்துல தான் உங்க மேல துரோகிகளே வராங்க, எதிரிகளே வராங்க. இப்படி துரோகிகள் எதிரிகள் உங்களுக்கு செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் இருந்து விடுபடுறதுக்கு ஒரு சூட்சமமான ஒரு வழிபாடு துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். நிலையான ஒரு ராசி, நீதி நேர்மைக்கு ஆள்படக்கூடிய ராசி, வாதம் விவாதங்களை வந்து பாருன்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி, அன்பு ஒண்ணுக்குத்தான் ஏங்கும், அதிகாரத்துக்கு எமனே வந்தாலும் அதை வந்து பாருன்னு சொல்லக்கூடிய தருணமுடைய ராசி. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், ஒரு நீதிமான், ஒரு டாக்டர், அரசு சம்பந்தப்பட்ட வக்கீல், அதிகார தோரணையான ஒரு வேலை, கவர்மெண்ட் வேலை, ஒரு டெண்டர், எம்எல்ஏ, எம்பி, இப்படி பொது சேவை செய்யக்கூடிய ஒரு தருணமுடைய ராசிக்காரர்கள் தான் நீங்க. பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு கால தாமதமா தான் திருமணம் நடக்கும். ஏன்னா உங்க ராசியை ஒரு புள்ளி வச்சிருப்பாங்க, இந்த ராசியை கட்டக்கூடாது, இந்த ராசிக்காரங்க ரொம்ப கோபக்காரங்க அப்படின்னு சொல்லி வச்சிருவாங்க. உண்மையாலுமே ஒரு அற்புதமான ராசிக்காரங்க. கல்யாணம் ஆன ஒன்னதான் பதவி உயர்வே கிடைக்கும். கல்யாணம் ஆகிறதுக்கு துலாம் ராசிக்காரர்கள் ஆணா இருந்தா, இந்த பொண்ணு உங்களுக்கு அமைஞ்சிச்சுன்னா இதை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதங்கத்துல நீங்க இருப்பீங்க. ஒரு வழியா கல்யாணமும் நடந்துரும், ஆணோ பெண்ணோ அற்புதமான குழந்தைகளும் பிறந்துரும். கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சுன்னாவே உயர் பதவி வரக்கூடிய தருணம். ஒரு சில ஜாதகர்களுக்கு திருமண தடையே ஏற்படும். 2 தாரத்து தோஷமும் நடக்கும், 3 தாரத்து தோஷமும் நடக்கும். அப்ப அம்மா இல்லாம மாமியார், அந்த மாமியார் வீட்டு வழியில தாரத்துல நீங்க ஏமாற்றம் நடந்ததுனால உங்க மேல ஏவலை ஏவி விட்டுருவாங்க. இவனுக்கு கல்யாணமே நடக்கூடாது, சாபம் விட்டுருவாங்க. இவன் குடும்பம் விளங்கக்கூடாது, இவன் விளங்கக்கூடாது, இவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடணும்கிட்டு சாபத்துக்கு விட்டனால உங்க வாழ்க்கை சின்ன பின்னமா போய். இந்த மாதிரியான ஒரு ஏவலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு 30 வயசுக்குள்ள வந்துடும். 30 வயசுக்கு மேல உங்க வாழ்க்கை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு உதாரணம், ஒரு அரசு சம்பந்தப்பட்ட வக்கீல் தொழிலே பண்றீங்க, நீ தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணாட்டியும் உங்களுடைய கிளையண்ட்டுக்கு நீங்க நல்லது பண்ணணும். அப்ப இந்த கிளையண்ட்டுக்கு நல்லது பண்ணா
ஆப்போசிட்ல இருக்க வேண்டிய கிளைண்டுக்காரங்க உங்க மேல ஏவலை ஏவி விட்டுருவாங்க, என்ன தோகடிச்சிட்டானே அப்படின்னு சாபத்தை விட்டுருவாங்க. அந்த சாபத்தின் விளைவு கூட உங்களுக்கு இன்ஸ்டன்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய. சொத்து பத்துகள் இருக்கும், சுகபோகமா வாழலாம், ஆனா 4 பேருக்கு தானம் தர்மம் செய்யணும் சொல்லக்கூடிய ஆசைகள் வராது. ரியல் எஸ்டேட் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் இருக்கும், கடனை உடனே வாங்கி பண்ணுவீங்க. ஆனா வெளி தோற்றத்துக்கு இவனுக்கு என்னப்பா அந்த இடம் பண்றான், இந்த இடம் முடிக்கிறான் அப்படின்னு கேட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களே உங்களுடைய வாழ்க்கை பிரதிபலிக்கிறதுக்கு எங்கேயோ ஏதோ போய் ஒரு மந்திரவாதிகளை நாடி உங்க இமேஜ் போட்டோவை கொடுத்து உங்க வாழ்க்கை சரிக்கிறதுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. 4 பக்கமும் உங்களுக்கு சூழ்ச்சிகளும் சூனியங்களும் இதெல்லாம் மீறித்தான் உங்க வாழ்க்கையை ஓட்டணும். துலாம் ராசிக்காரர், துலாம் ராசிக்கார பெண்கள் தான் பாவம். ஒரு வழியா கல்யாணம் காட்சி முடிச்சிட்டா கூட கால தாமதமா குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் துலாம் ராசிக்கார பெண்களுக்கு இருக்கு. அப்படி கால தாமதமா திருமணம் நடந்து குழந்தை குட்டி இல்லாதனால உங்களை டிவைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களை பிரிக்க பார்ப்பாங்க உங்க மாமியார். அதனால துலாம் ராசிக்கார பெண்களுடைய மாமியாரு உங்களுக்கு தேவையில்லாத இடையூறு பண்ணுவாங்க. இது விதி, துலாம் ராசிக்காரங்களுடைய பிரபஞ்ச விதி. இதுக்குன்னு உண்டான வழிமுறைகளை பக்குவங்கள் பண்ணிக்கிட்டு எப்படி துலாம் ராசிக்கார ஆண்கள் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு வசம் பண்ணிக்கிறாங்களோ அந்த மாதிரி துலாம் ராசிக்கார பெண்கள் தன்னுடைய மாமியார் மாமனாரு தான் கணவர் நம்ம பேச்ச கேட்கணும்னு சொல்லி நீங்க உங்க குலதெய்வம் கோயில்ல போயிட்டு முறையா செய்ய வேண்டிய சாந்திகளை பக்குவங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க குடும்பத்துல பிரிவே ஏற்பட கவனமா இருக்கணும். துலாம் ராசிக்காரர்களுடைய குழந்தைங்க மேல அளவு கடந்த பாசம் நேசம் வச்சிருக்கக்கூடியவங்க துலாம் ராசிக்கார ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். துலாம் ராசிக்கார ஆண்கள் வீட்டுல பெண் குழந்தைகள் இருந்தா அந்த ஜாதகர் நீதிமான். துலாம் ராசிக்காரர்கள்ல ஆண் வாரிசாய் இருந்தா துலாம் ராசிக்காரர் ஒரு சோக்காளி, பெண் மோகங்கள் உடையவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணம் ஒரு சில ஜாதகருக்கு உண்டு. அந்த மாதிரியான ஒரு தருணத்துல மனைவிக்கும் உங்களுக்கும் ஆகாம உங்க மகனுக்கும் உங்களுக்கும் ஆகாம உங்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவங்க ஏதாவது ஒரு மந்திரவாதியை நாடக்கூடிய தருணமும் துலாம் ராசிக்காரங்க ஒரு ஜாலியான வாழ்க்கை வாழணும், கமலஹாசன் மாதிரி வாழணும், கிளப்பருவம் இல்லாம இளமையான பருவத்துல வாழணும், சோசியம் படிக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், ஆக்டிவா இருக்கணும், இந்த மாதிரி ஆசைகள் உடையவங்க துலாம் ராசிக்கார ஆண்கள். இருந்திருந்தாலும் ஆண் ராசி சுக்கிரன் உச்சமா இருக்கிற ராசி. இதெல்லாம் ஒரு மாய. துலாம் ராசிக்காரர்கள் ஆண்களுக்கு விட்டு தாம் பிடிக்கணும். விட்டு பிடிச்சு சொல்ல வேண்டிய தருணத்துல முறையான வழிமுறைகள்ல சொன்னா திருந்துறதுக்கு வாய்ப்பு. பொதுவாவே சித்திரை மாசம் வந்தாவே வெயில் காலம், அடுத்து காத்து, அப்புறம் மழை, அப்புறம் பனிக்காலம். ஒரு காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய ஆடைகள் மாறும். வெயில் காலத்துல காட்டன் ட்ரெஸ், மழை காலத்துல நல்ல ஜெர்கின், குளிர் காலத்துல சொட்டரு, இப்படி நம்மளே காப்பாத்திக்கிறதுக்காக இப்படியாம்பட்ட ஆடைகள் எல்லாம் நம்ம அணிகிறோம். அதே போல இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான துரோகிகள்னால எதிரிகள்னால சூழ்ச்சிகள் சூனியங்கள் பண்ணியிருந்தாங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த கட்டு மந்திரம் உங்களை காப்பாத்தும், உங்க பிள்ளைங்களை காப்பாத்தும், உங்க வீட்டுக்கார காப்பாத்தும், உங்க வீட்டையே காப்பாத்தும். அப்படியாம்பட்ட ஒரு கட்டு மந்திரத்தை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இந்த 2 நாள்ல செஞ்சா அவ்வளவு ஒரு சக்தி. எல்லா நாளுமே பண்ணலாம். இதுக்கு ஈச்சன் தொடப்பம் ஒண்ணு வேணும். என்கிட்ட இருக்கு, வேணும்னா வாங்கிக்கிங்க. ஈச்சன் தொடப்பம். அந்த ஈச்சன் தொடப்பத்தை நம்ம நிக்கிறதுக்கு கீழே அந்த தொடப்பத்தை கீழே வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த கட்டு மந்திரத்தை சொன்னீங்கன்னா எதிரிகள் பண்ணக்கூடிய சூழ்ச்சிகளோ சூழ்நிலைகள் இருந்தோ தந்திர மந்திரங்கள்ல இருந்தோ உங்களை விடுபட்டு ஒரு பேர் பார்ட்ஸ் இருக்கும். உள்ளங்கால்ல இருந்து உச்சன் தலை வரைக்கும் இந்த கட்டு மந்திரத்தை சொன்னா உண்மையாலுமே உங்களுக்கு எந்த குறை வராதுங்க. மந்திரம் சொல்றேன், பொறுமையா சொல்றேன், ஒரு நோட்ல குறிச்சு வச்சுக்கோங்க. ஒரு இடத்தையும் சொல்லும் போது அந்தந்த இடத்தை அப்சர்வ் பண்ணுங்க, பாருங்க. சரியா? மந்திரம் சொல்றேன். உள்ளங்கால் 2 உள்ள தேவதைகள் என்னை காக்க
அப்ப உள்ளங்கால் ரெண்டையும் இப்படி தொட்டு கண்ணில் கை வச்சு, பாதம் இரண்டையும் பூமாதேவி காக்க, கணுக்கால் இரண்டும் கால பைரவன் என்னை காக்க, முழங்கால் இரண்டும் முக்கண்ணன் என்னை காக்க, ஆடு துடை இரண்டும் அனுமந்தன் என்னை காக்க, அறையை ஆதிகேசவன் என்னை காக்க, வயிறை துர்கா மாதா என்னை காக்க, மார்பை மகேஸ்வரன் என்னை காக்க, இடது பக்கம் தோல் வலது பக்கம் தோல் எம்பெருமான் என்னை காக்க, முதுகை மூத்த விநாயகன் என்னை காக்க, பல்லை பகவதி அம்மா என்னை காக்க, நாக்கை நாராயணன் என்னை காக்க, உச்சியை உருமன் என்னை காக்க, தலையை தண்டீஸ்வரன் என்னை காக்க. ஓம் இத்தனை பேரையும் நான் காவலாக கட்டுவேன், இந்த நாடை கட்டுவேன், இந்த நகரத்தை கட்டுவேன், 4 வாசலையும் கட்டுவேன், கம்பத்தினால் கயிற்றால் கட்டுவேன், வில்லினால் விஜயனை கட்டுவேன், அம்மிக்கல்லை என் மிதியாக கட்டுவேன், ஆடுகின்ற பாம்பை நான் அசையாமல் கட்டுவேன், பாய வரும் புலியை என் பகவானை தியானம் பண்ணி கட்டுவேன். இது என் கட்டு, இது பிரம்ம கட்டு, அருந்துள்ள குருசாமி கட்டு, இது என் தாய் காளி மீது ஆணை, பிடாரி மீது ஆணை, பில்லி சூனியம் ஏவலை கட்டு கட்டு, முட்டு முட்டு, மோது மோது, முடிச்சு வைப்பா. இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு தூங்குனா நிம்மதியா தூங்கலாம். எந்த தோஷமோ, எந்த ஏவலோ, எந்த பிணியோ, எந்த பில்லி சூனியமோ அவங்கள ஒண்ணும் பண்ணாது. சொன்ன மந்திரத்தை சொன்னீங்கன்னா கட்டாயமா சரியாயிடும். சிவாய நம.